ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் ரீசெண்டாக ஒரு ப்ராடக்ட் அமேசானில் வாங்கினேன். அதை வாங்கி நான் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஆக்சுவலாக இது பழைய ப்ராடக்ட் தான். எல்லாருமே யோசிப்பீங்க, டேய் இதை போய் புதுசாக இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நான் அப்போ பார்க்கும்போது அது பழைய ப்ராடக்டாக தான் இருந்துச்சு. நானும் என்ன யோசிச்சேன்னா, இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு ஒயர் ஏற்றோமா சொருணோமா போட்டோமோன்னு இல்லாமல் எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு டைம் வேஸ்ட்டு, இல்லை வந்து மணி வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சி இது வாங்கலை. ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா என்கிட்ட வந்து ஐஃபோன் இருக்குது, வாட்சும் இருக்குது, ஏர்பாட்ஸும் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை வந்து தனித்தனி ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ணி நான் இதை வாங்குறதுக்கு முன்னாடி இது ஐவாட்ச் வந்து 7 இருக்கும். அது பாட்டு எங்கேயோ செத்து போய் கிடக்கும். ஆனால் இது வாங்கினதுக்கப்புறம் பக்காவாக எப்போவுமே சார்ஜ் இருக்குது. இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிறேன்னு. இது மல்டி சார்ஜர் தான். இந்த மல்டி சார்ஜர் அமேசானில் வாங்கினேன். ஆக்சுவலாக எனக்கு இது வந்து ரொம்ப வந்து சரி கரெக்டான ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம், யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. இது ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இது தெரியும். ஆக்சுவலி இந்த ஃபோனை வந்து இங்கே வச்சா அது வந்து கனெக்ட் ஆகி சார்ஜ் ஏறும். வாட்சை வந்து இங்கே வச்சுக்கலாம், ஏர்பாட்ஸ் வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு. ஏன்னா வந்து நானுமே ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் யோசித்தேன், நம்ம ஒயரை கனெக்ட் பண்ணோமா போட்டோமோன்னு இல்லாமல். ஆனால் இது வாங்கினதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இப்போது 3 இதையும் ஒன்றா போட்டு அதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காது. ஜாலியாக அப்படியே நைட்டு போட்டோமா மார்னிங் சார்ஜ் ஏறி திருப்பி பக்காவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அதான் நான் சொன்ன மாதிரி வாட்ச்லாம் வந்து சார்ஜ் இல்லாமல் எங்கே இருக்குது ஏது இருக்குன்னே தெரியாது. அடப்பாவி இவ்வளோ இதுக்கு வாட்சை வாங்கி வச்சுட்டு இப்படி எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குதுன்னு யோசித்தேன். ஆனால் இது வாங்கினதுக்கப்புறம், இந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் பக்காவாக 3மே சார்ஜ் போட்டு எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மாற்றி சொல்லிட்டு பாருங்கள். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்களும் வாங்கி பயனடைவோம். வேறொரு ப்ராடக்ட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு. இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி அதை பற்றின ரிவ்யூ வந்து கண்டிப்பாக போடுறேன். நிறைய பேர் பேட்மிண்டன் ராக்கெட்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு வீடியோவில் வந்து இருக்கிறதுலே அஃபோர்டபுளான பெஸ்ட்டு ராக்கெட் எது அப்படின்னு, அஃபோர்டபுளாக சூப்பரான ராக்கெட்டு அப்படி எதுன்னு கண்டிப்பாக போடுறேன். நான் வச்சுருக்கேன், ஆனால் வந்து இனி தான் போடணும். அதை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க, என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இத்துடன் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.